ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிர்மலா சேனல். நான் இன்றைக்கி வீடியோவில் ஓலை பகோடா, இந்த ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். சரி, அது எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். ரிப்பன் பகோடா செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பால் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது அரிசி மாவு ஒரு 1.5 கப்பு சேர்க்குறேன். அது கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/2 கப்பு. இப்போ 1 கப்பு கடலை மாவு, 1.5 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் லேசாக உருக்கி சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அதிகமாக இருந்ததுன்னா குறைச்சிக்கங்க. அது கூட 2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ரெண்டும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும், தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது கண்ணில் அடைச்சிரும்ல, அது புழியும் போது வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சோம்பு பூண்டும் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இப்படி வடிகட்டி ஊற்றிக்கலாம். அந்த பூண்டு சோம்பு அரைச்சது கூட தண்ணியாட்டம் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். மாவை பாருங்கள், மாவை இப்படி பிசைஞ்சிருக்கேன். முதல்ல பிழிஞ்சு பார்க்குறேன். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். அப்புறம் ரிப்பன் பகோடா பொரிக்கலாம். ரிப்பன் பகோடா அச்சு போட்டுட்டு அதில் மாவை ஃபில்லப் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அது இந்த கடாயில் பிழியலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் பிழிகிறேன். அப்படியே சுற்றி பிழியணும். இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ அடுத்ததும் இது போலே புழியலாம். செய்து முடித்தாச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. உடைச்சி பார்த்தேன், கிறிஸ்பியாக வந்திருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.